2026லேருந்து இந்தியன் ரோட்ஸில் நடக்கிற ஆக்சிடென்ட்டு அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அதுக்கு ஒரு புது டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. V2V டெக்னாலஜி, V2V கம்யூனிகேஷன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா, எல்லா வெஹிக்கிளுக்கும் அந்த ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. பொதுவாக பார்த்தோன்னா காரில் சென்சார் இருக்கும். இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்லாம் இருக்கும். நம்ம காரை பின்னாடி எடுக்கும்போது ஏதாவது இடிக்க போகிற மாதிரி இருந்தால் காரில் சவுண்டெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி தான், பட் இது வந்து சென்சாரில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, சிக்னலில் ஒர்க் பண்ண போகுது. ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸில் வந்து அதுக்கான ஒரு சிம் மாதிரி இருந்துரும். ஸோ அந்த சிம்மை நம்ம போட்டோம்னா எல்லா வெஹிக்கிள்ஸும், ரோட்டில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸும் அந்த சிக்னலில் கனெக்ட் ஆகி, நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அது நின்றுடுச்சுன்னா, இந்த காரில் இருக்க அந்த டிரைவருக்கு வந்து அந்த டிவைஸ் மூலியமா ஒரு சிக்னல் கொடுக்கும். ஒன்று வந்து வாய்ஸில் சொல்லும் ஸ்லோ பண்ணுங்கன்னு, இல்லைனா எழுதி காட்டும், இல்லைனா பீப் மாதிரி கொடுக்கும், அலர்ட் அலர்ட் அலர்ட்ன்ற மாதிரி. இந்த மாதிரி மெயினாக எதுக்கு கொடுக்குதுன்னா, எல்லா டிரைவர்ஸ்க்கும் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும்னா, அந்த ரியாக்ட் பண்ணுற டைமே இருக்காது. நம்ம திடீர்னு போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தங்க கிட்ட வந்துடும், நம்மளால பிரேக் அடிக்கிற அந்த டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ட்னா நம்ம டக்குன்னு சுதாரிச்சுட்டு பிரேக் அடிச்சிருவோம், இல்லை பார்த்துருவோம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இது புதுசாக இருக்குன்ற மாதிரி இதை கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, இந்த இயரோட எண்டில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட் பார்த்தோன்னா ஒரு 5000 கோடின்றாங்க. அப்போ நல்ல ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெக்னாலஜி வந்து எல்லா காருக்குலாம் வராது. புதுசாக அந்த டைமில் எந்த கார்லாம் புதுசாக வருதோ அதில் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். அப்படி இல்லாதவங்களாம் வந்து புதுசாக நம்ம தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சிம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸாக இருக்கும். அந்த சிம்முக்கு வந்து அந்த காரோட ஓனர் இல்லை டிரைவர் தான் வந்து ரீசார்ஜோ இல்லை ஏதாவது பிளான் மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரீயாலாம் யாருக்கும் வரப்போகிறது இல்லை. இது வந்து ஒரு பே பண்ணுற ஒரு மாடலில் தான் வரப்போகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது வந்து எல்லா காரும் யூஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஒருத்தன் காசு இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு ஒருத்தன் ஐயா அது வாங்கலான்ட்டு காசு இல்லைனா அந்த காரில் சிக்னல் இருக்காது, அவன் எடுத்துகிட்டு போய் நம்மளை இடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். பட் இது வந்து ஒரு 50-50 ரேஷியோ தான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமலையும் போகலாம், இல்லை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.